കാന്തല്ലൂർ ഗ്രാമപഞ്ചായത്തിൽ വന്യമൃഗശല്യം വർദ്ധിച്ചു വരുന്നതിനെതിരെ കാന്തല്ലൂർ മണ്ഡലം കോൺഗ്രസ് കമ്മിറ്റിയുടെ നേതൃത്വത്തിൽ ബഹുജന പ്രക്ഷോഭം കോവിൽക്കടവ് ഫോറസ്റ്റ് റേഞ്ച് ഓഫീസിന് മുൻപിൽ വെച്ച് പ്രതിഷേധ പരിപാടികൾ നടത്തി. വന്യമൃഗങ്ങൾ ജനവാസ പ്രദേശങ്ങളിലോട്ട് ഇറങ്ങുന്നത് തടയുക, വന്യമൃഗങ്ങൾ മൂലം കൃഷിനാശം സംഭവിച്ച കർഷകർക്ക് നഷ്ടപരിഹാരം നൽകുക, വന്യമൃഗശല്യങ്ങളിൽ നിന്ന് ജനങ്ങൾക്ക് സംരക്ഷണം നൽകുക, വന്യമൃഗശല്യങ്ങൾക്കെതിരെ നാളിതുവരെ നടപടിയെടുക്കാത്ത LDF പഞ്ചായത്ത് ഭരണസമിതി രാജിവെക്കുക എന്നീ ആവശ്യങ്ങൾ ഉന്നയിച്ചുകൊണ്ടായിരുന്നു കോൺഗ്രസിന്റെ ശക്തമായ പ്രതിഷേധം. ശ്രീ AK മണി മുൻ MLA ഉദ്ഘാടനം നിർവഹിച്ചു. ஒரு பஞ்சாயத்து தலைவர் இல்லை இருக்க மாட்டாங்க. இப்போ புதுசாக வேற ஒருத்தரை சாக்கு போட்டு கொண்டு போயிருக்காங்க. காங்கிரஸ் பார்ட்டிலேருந்து ஜெயிச்சது அன்னைக்கே நான் சொன்னேன், அவருக்கு சீட்டு கொடுக்காதுங்க, அவன் ஆள் சீரு இல்லை. நான் சர்டிஃபிகேட் பண்ணேன். நான் சொல்லப்போ உங்களுக்கெல்லாம் வருத்தம் வரும். ராகுல் சத்தியம் மறைவோ ஞான அது நீங்களும் மனசிலாக்கிല്ല. அவர் கொடுக்கறது சீட்டுன்னு நான் சொன்னேன். சொன்னேன்னா முருகன் இல்லை அன்னைக்கு சீட்டு கொடுக்கும்போது சொன்னா உங்கள்கிட்ட நீங்கள் அவர் தான் என்ன ஜெயிப்பார், ஜெயிக்கிறது யார் வேணாலும் ஜெயிக்கணும். ஆனால் இன்னைக்கு என்னாச்சு, நம்ம எல்லாம் காட்டி கொடுத்து போய் இடதுசாரி சார்பாக பஞ்சாயத்து தலைவராக போறாரா? நான் கேட்டேன், உண்மையை போய் தெரியும். உண்மைதானா? பஞ்சாயத்து தலைவரா? அப்போ என்ன வேணுன்றது நீங்கள் தீர்மானம் எடுக்கணும். என்ன வேணுன்ற தீர்மானம் எடுக்கணும். அதுக்கு என்ன குவாலிட்டி இருக்குன்றதை பார்த்து நீங்கள் தீர்மானம் எடுத்துக்கிட்டா போதும். எனக்கு ஒரு ஆட்சி கிடையாது. அப்போ பஞ்சாயத்து என்ற சொல்லக்கூடிய இந்த பஞ்சாயத்து ஒரு நடவடிக்கையும் இதுவரைக்கும் இந்த பகுதியில் இல்லை. அதுதான் மத்தியிலே ஆளுகின்ற மோடி அரசும் மாநிலத்திலே ஆளுகின்ற பினராயி விஜயனுடைய அரசும் காந்தலூரை ஆட்சி செய்கின்ற இடதுசாரிகளுடைய பஞ்சாயத்தும் எந்த விதமான நன்மையும் இந்த ஜனங்களுக்கு செய்கிறது இல்லை என்பதை நமக்கு எல்லாம் சுட்டி காட்டாமல் இருக்க முடியாது. நான் கூடுதலாக நீட்டிக்கொண்டு போக இல்லை. நிற்க வேண்டிய காவல்துறை போலீஸ்காரர்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்றதுக்கு போக முடியாமல் வனத்துறையினர் கூட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அறுவை தாய்மார்களாக இருக்கிறாங்க. அதை நான் நீட்டிக்கொண்டு போக ஆசைப்படுறதில்லை. எங்களுக்கு இந்த கோரிக்கைகளை ஏற்று உடனடியாக வனத்துறையினர் நடவடிக்கை எடுப்பதற்கு முன்வரும். மூணாறு பஞ்சாயத்து, காந்தலூர் பஞ்சாயத்து, மூணாறு பஞ்சாயத்து எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியுமே. நம்ம ஆளுகளை ஏற்பாடு செஞ்சாங்க. அன்றைக்கி அவங்களுக்கு நான் சீட்டு கொடுக்க வேண்டாம் தெரிஞ்சது. இந்த 2 பேருக்கு சீட்டு கொடுக்க வேண்டாம் தெரிஞ்சது. எனக்கு அவங்கள பற்றி தெரியும், அதனால வேண்டான்னு சொல்லுவேன். கேட்கல. இந்த புண்ணியமான மாதிரி எல்லாம் சீட்டை கொடுத்தாங்க. கடைசியில் என்ன வச்சு எடுத்து போயிட்டாங்க. அவரை விடலை தாங்க, அது வேற. சட்டமாக நின்று போராடி பஞ்சாயத்தில் இருந்த அவருடைய அதிகாரத்தை இனி மேலால் ஒரு தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்ற உத்தரவு வர வாங்கி கொடுத்துட்டு நம்ம பஞ்சாயத்து யூனியன் பஞ்சாயத்து காங்கிரஸ் பார்ட்டி செஞ்சால் பஞ்சாயத்து ஆரம்பித்தோம். அதே மாதிரி தங்கச்சனுக்கும் 6 மாதம்தான் விதி. அதுக்கு பிறகு இல்லை. 6 மாதத்திற்காக வேண்டி பார்ட்டியை கச்சவடம் செய்து கொண்டு போவீங்க. தங்கச்சனை நீங்கள் புரிஞ்சு வேலை செய்யணுன்றதை இந்த வேலையில் நான் சுட்டி காட்டிக்கொள்ள ஆசைப்படுறதில்ல. அரசு பிடிங்க. அதனால் எல்லாம் கட்டதெல்லாம் மறந்து இந்த நாட்டின் நன்மைக்காக வேண்டி, ஜனங்களை பாதுகாப்பதற்காக வேண்டி அரசு அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராகணும். இல்லை என்றால் நான் சொன்னது விரும்பலை. எல்லா தலைவர்களும் சொன்னாங்க, இல்லை என்றால் எங்களுடைய போராட்டம் இதுவாக இருக்காது என்பது சுட்டி காட்டினார். நானும் அதே தான் சொல்ல வேண்டியது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது கேட்டு அதுக்கு செயல்படுவது என்னுடையும் குமாரனையும் அதுபோலவே ராஜனை போன்றவர்கள் எல்லாரும் செயல்படுவதற்கு தான் இருக்கோம். நாங்கள் சொல்லி நீங்கள் செய்ய முடியல. ஆனால் யோசனை சொல்கிறோம். இதுக்கு மிகப்பெருமான போராட்டத்தை நாம் சந்திக்க வேண்டியது வரும். இல்லைன்னு சொன்னால் வனத்துறை அதிகாரிகள் உடனடியாக கூடி என்ன தீர்மானம் எடுத்து அந்த தீர்மானத்தை உடனடியாக அரசுக்கு அனுப்பி அந்த அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கையை இங்கே நடைமுறைப்படுத்துவதற்கு தயாராகணும். எங்களை பாதுகாக்கணும், எங்களுக்கு ஜனங்களை பாதுகாக்கணும். நாங்கள் எத்தனையோ காரியம், நல்ல காரியம், நன்மைகளை இந்த மண்ணிற்காக வேண்டி செய்த இயக்கம் காங்கிரஸ் பேரியக்கம். யாரும் சொன்னார், காங்கிரஸ் பேரியக்கம் இருக்கிறனால தான் சட்டம் எல்லாம் போட வேண்டிய பாக்கியம் நமக்கு கிடைச்சுன்னு சொன்னார். உண்மைதான். என்னன்னு சொன்னால் பிரிட்டிஷ்காரருடைய காலகட்டத்தில் நமக்கு என்ன இருந்தது இல்லை. அதில் இருந்து மாற்றங்களை உண்டாக்கினது காங்கிரஸ் என்ற ஒரு பேரியக்கம் தான். எல்லா சமூகத்திற்கும்
முழுவதும் போலீஸுக்கு சரிதான், ஃபாரஸ்ட்டுக்கு சரிதான், எல்லா கலெக்டராக இருந்தாலும் ஐஏஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரி, ஐஎஃப்எஸ் அதிகாரி, ஐஆர்எஸ் அதிகாரி, எல்லா அதிகாரிகளும் இந்திய நாட்டினுடைய அதிகாரிகள் முழுவதும் இந்த நிலைக்கு உயர்வதற்கு காரணம் காங்கிரசினுடைய நடவடிக்கையும் காங்கிரஸ் எடுத்த சட்டங்களும் எல்லாம் எடுத்தவர்கள் அடிப்படையில் தான் இருக்குது. அம்பேத்கர் கொண்டு வந்த டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த பரணகடனா அரசியலமைப்பு சட்டம், இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல், இது எல்லாம் இந்த நாட்டிற்காக வேண்டிய அர்ப்பணித்தது காங்கிரஸ் என்ற பேர் இயக்கம். இந்த பேர் இயக்கத்தை இன்று மோடியை போன்றவர்கள் எல்லாம் பணம் கொடுத்து வேட்டையாடி கொண்டிருக்கிறார். கொஞ்ச நெஞ்சம் கிடையாது. என்ன அரசியலை பற்றி நல்லா ஸ்டெடிடு இல்லை, ஒரே சாட்டி போராட்டம் நடத்தணும். அவர் என்ன செஞ்சாருன்றது சொல்ல விரும்பலை மோடி. எல்லாரும் வரலாம். இந்திய நாட்டில் ஏப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவில் அவர் என்ன செஞ்சுட்டு இருந்தார், அவர் அந்த நாட்டினுடைய பிரதமர் ஆனார். அதே மாதிரி வரல, யாருக்கு வரல ஜனநாயகத்தில். ஆனால் மோடியினுடைய ஆட்சி எப்படி வந்தது என்று நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படணும். உங்களுக்கு எல்லாம் பேப்பரில் பார்க்குறீங்க, டிவி பார்க்குறீங்க. ஆனால் மோடி அதிகாரத்திற்கு வந்தால் எல்லாருக்கும் கேடு என்பதை போலீஸ் உட்பட புரியணும். உங்களுக்கு கிடைக்காது நிம்மதி, போலீஸுக்கு நிம்மதி கிடைக்காது, காவல்துறையினருக்கு நிம்மதி கிடைக்காது, ஒரு அரசு அதிகாரிகளுக்கு நிம்மதி கிடைக்காது, பொது ஜனங்களுக்கு நிம்மதி இல்லை. ஒரு ஜனங்களுக்கு நிம்மதி இந்த நாட்டில், இந்த இந்திய நாட்டில் இல்லாத நிலைமை மோடி மீண்டும் அதிகாரத்திற்கு வந்தால் உண்டாகும். எல்லாரும் சூலாயுதத்தை தான் பிடிச்சிட்டு அலையணும். ஒன்று நெத்தியில் 3 கோடை போடணும், அதே போல கையில் 3 சூலாயுதத்தை பிடிக்கணும். சூலாயுதத்தை கையில் பிடிச்சி யாரை வேணாலும் குத்தலாம்னா, யாரை வேணாலும் குத்தலாம்னா, அந்த நிலைமை இந்த அரசு, மோடியினுடைய அரசு செயல்படுவதற்கு இருக்கின்றது என்பது நம்மள் அனைவரும் உணர்ந்து சிந்தித்து இனி உள்ள காலங்கள் இந்திய நாடை பாதுகாப்பதற்காக உள்ள காலங்களாக இருக்க வேண்டும் என்பதை மாத்திரம் புரிந்து செயல்பட வேண்டும். நமது ஜனங்களை பாதுகாக்கிறதுக்கு காவல்துறை உடனடியாக வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துக்கொண்டு, இது முடிந்தவுடன் நம்மளை ஏதோ பேசுகிற வார்த்தைக்கு அளித்திருப்பதாக கேள்விப்பட்டேன். பேசுங்க, நல்ல காரியம், நல்ல திட்டங்களை கொண்டு வரும். ஆனால் கூடுதல் ஊட்டி கொண்டு போவது காசுப்படவில்லை. உங்கள் எல்லாருக்கும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டமைக்கு நடந்திருந்த வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த போராட்டத்தை தொடங்கி வைப்ப வாய்ப்பு தந்தமைக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த போராட்டத்தை தொடங்கி வைப்பதாக அறிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் காங்கிரஸ். കാന്തല്ലൂർ കോൺഗ്രസ് മണ്ഡലം പ്രസിഡന്റ് മുരുകയ്യ അവർകൾ, മറ്റ് പ്രമുഖ നേതാക്കൾ എന്നിവർ പങ്കെടുത്തു. ന്യൂസ് ഡെസ്ക്, മറയൂർ വിഷൻ.